எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் விஜய் கட்சி தமிழ்நாட்டில் வளரணும்னு சொல்லி பேசினேன். அப்போ தான் ஜனநாயகம் நல்லா இருக்கும். எல்லா கட்சியும் நல்லா இருந்தால் தான் ஜனநாயகம் என்றைக்கும் நல்லா இருக்கும். இல்லைனா ஒரு கட்சி மட்டும் ஆட்சியிலேயே இருந்துச்சுனாக்கா அது ஜனநாயகத்துக்கு ஆபத்தாயிடும். அவங்க சொல்கிறது தான் சட்டம்னு ஆகிடும். அவங்கள எதிர்த்து கேட்க ஆளே இருக்காது. ஸோ அதனால் விஜய் கட்சியும் தமிழ்நாட்டில் நல்லா வளரணும்னு சொல்லி பேசினேன். அதுக்கு என் நண்பர்கிட்டையும் எதிர்ப்பு வந்தது. கீழே கமெண்ட்லேயும் பார்த்தேன். அதில் தற்கொலை மாரி பேசுகிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நண்பர் பேசினதுக்கான விளக்கத்தை ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன். இந்த தற்கொலைன்னு பேசுகிறாங்க இல்லையா, உண்மையிலே தற்கொலைனா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். தற்கொலைனா செல்ஃப் ஐடென்டிட்டி. எனக்கு சுயமாக சிந்திக்க தெரியும், சுயமாக பேச தெரியும், சுயமாக யோசிக்க தெரியும் அப்படிங்கிறது தான் இந்த தற்கொலை. எப்படி சொல்கிற தற்கொலைக்கு இதுதான் மீனிங்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நம்ம தமிழ் செய்யுள்ளே எடுத்துக்கோங்க. தற்கூரி பேற்றணி அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. நான் படிச்சிருக்கேன். எனக்கு இன்னும் அந்த பசுமரத்து ஆணி போல் அந்த அணி ஞாபகம் இருக்குது. இயல்பாக நடக்கிற ஒரு விஷயத்தில் தன்னுடைய சிந்தனையை புகுத்தி அதை மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. அதுதான் தற்கூரி பேற்றணி. அதாவது ஒரு செயலில் தங்களோட தாட்ஸை பகிர்ந்துக்கிறது, சுயமாக சிந்திக்கிறது அப்படிங்கிறது தான் அதுக்கான விளக்கம். இந்த சிலப்பதிகாரத்தில் கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு போவாங்க. அப்போது அந்த மதுரை மேலே இருக்கிற கொடி காற்றுல அசையும், இயல்பாக அசைகிறது தான். ஆனால் புலவரோட கற்பனையை பாருங்கள். அந்த கொடி எதுக்கு அசைஞ்சுதான்? கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வரக்கூடாது, நீங்கள் அப்படியே திரும்பி போயிடுங்க அப்படிங்கிறதுக்காக அந்த கொடி அசையுது அப்படின்னு இளங்கோவடிகள் சொல்லியிருப்பார். ஸோ தற்குறி பேற்றணிக்கு உதாரணமாக இந்த இளங்கோவடிகள் எழுதின இந்த சிலப்பதிகாரத்தில் இருக்கிற இந்த செய்யுளை நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம அரசியல் கட்சிகள்லாம் ஏன் அவங்கள தற்குறின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த அரசியல் கட்சிகள்லாம் என்ன சொல்லுது? நாங்கள் எவ்வளோ பாரம்பரியமிக்க அரசியல் கட்சி தெரியுமா, எங்ககிட்ட எவ்வளோ பெரிய புஸ்தகம் இருக்குது தெரியுமா, எங்ககிட்ட எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க தெரியுமா அப்படின்லாம் இவங்க கதை சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஜய் பின்னாடி இருக்கிற அந்த தொண்டர்கள் கூட்டம் இதெல்லாம் கண்டுக்கிறாங்களான்னா கண்டுக்கிறது கிடையாது. நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருந்துக்கோ, எவ்வளோ பெரிய பேச்சாளர்களில் வேணாலும் நீ வச்சுக்கோ, உன் கட்சியை எவ்வளோ பெரிய ஆள் வேணாலும் வளர்த்துருக்கலாம், நீ எவ்வளோ பெரிய புஸ்தகம் வேணாலும் எழுதி வச்சுருக்கலாம், அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. இப்போது நடைமுறை வாழ்க்கையில் எங்களுக்கு நீ நல்லது பண்ணுறியா, நீ உன்னோட வேலையை கரெக்டாக சரியா அப்படிங்கிறத தான் இந்த காலத்தில் இருக்கிற அந்த விஜயோட தொண்டர்கள்லாம் பார்க்குறாங்க. அதுக்கு அவங்க இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. இவங்க வரலாறும் பேச வேணாம், இவங்க எவ்வளோ படைப்புலாம் படிச்சிருக்காங்க அதை பற்றிலாம் பேசவே வேணாம். சிம்பிளாக இவங்களோட வேலையை ஒழுங்காக செஞ்சாலே போதும், ஒழுங்காக இந்த மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக விஜய் பக்கம் இருக்கிற தொண்டர்கள் இவங்களுக்கும் ஓட்டு போடுவாங்க. ஆனால் அப்படி செய்யாமல் இந்த தொண்டர்களை இழிவுபடுத்துகிறதா நினச்சி தற்கூரின்னு இவங்கள பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே தற்கூரினா என்ன அப்படிங்கிறதுக்கு தமிழ் டிக்ஷனரியை பார்த்தாக்கா இதுதான் சொன்னால உங்களுக்கு முன்னாடி இந்த இளங்கோவடிகள் எழுதினது தன்னோட குறிப்பை சொல்கிறது. இளங்கோவடிகள் மட்டும் இல்லை, எல்லா புலவர்களும் தங்களோட ஒப்பீனியனை சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது தற்கூரினா செல்ஃப் ஐடென்டிட்டி. அவங்க சுயமாக சிந்திக்கிறவங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு இது புனிதமான நூல், இதில் இருக்கிறதுலாம் உண்மை, இதை படிச்சுட்டு இதெல்லாம் கேள்வி கேட்காதானாக்கா கேள்வி கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க, அதில் கேள்வி கேட்பாங்க. எவ்வளோ பெரிய ஆள் பேசினாலும் அவங்களே பேசிட்டாங்க, நீ வாயை மூடிட்டுரு, அவங்க சொல்கிறது தான் சட்டம், நீ இதுக்கு மேலே பேசுனீனாக்கா நீ ஒரு ஒழுக்கம் கெட்டவன், உனக்கு ஒன்றும் தெரியல, நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் அடக்க நினைச்சாலும் அவங்களோட சிந்தனைகளை உங்களால் அடக்க முடியாது. ஏன்னா அவங்க தங்களுக்கான ஐடென்டிட்டி உள்ளவங்க, சுயமாக சிந்திக்கிறவங்க. இது தெரியாமல் விஜயோட தொண்டர்களை தற்குறின்னு திட்டுறாங்க. ஆனால் அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த விஜயோட தொண்டர்கள் எல்லாம் இவங்க வரலாறு இவங்களோட புகழெல்லாம் பார்க்கறது கிடையாது. உண்மையிலே அவங்க நமக்கு நல்லது செய்கிறாங்களா அப்படிங்கிறத தான் பார்க்குறாங்க. அந்த வகையில் நான் ஒரு தற்குறிங்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்கள் பெருமைப்படுறீங்களா? நன்றி.